பழமையான ஒரு பெரிய காட்டில் சிங்கராஜா ஒரு பிரம்மாண்டமான விருந்தை நடத்த முடிவு செய்தான். அந்த நாளில் காட்டின் எல்லா மிருகங்களும் ஒன்று கூடியிருந்தன. குகை முழுவதும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருந்தது. அனைவரும் விருந்தை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். ஆனால் சிங்கராஜாவின் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த காட்டில் யார் உண்மையில் நல்ல மனம் கொண்டவர்கள், யார் வெளியில் மட்டும் நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள் என்று அவன் எண்ணினான். உடனே புத்திசாலி நரியை அழைத்து, இந்த விருந்தில் யார் பேராசைக்காரர், யார் கருணையுள்ளவர் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டான். நரி சிரித்தபடி, முடியும் அரசே, ஆனால் நான் செய்வதை யாரும் தடுக்கக்கூடாது என்றது. சிங்கராஜாவும் சம்மதித்தான். விருந்து தொடங்கியது. அனைத்து மிருகங்களும் வரிசையாக அமர்ந்தன. வேலைக்கார கரடிகள் உணவை பரிமாற ஆரம்பித்தனர். ஆனால் நரி ஒவ்வொருவருக்கும் மிகவும் குறைவாக மட்டுமே உணவு வைக்கச் சொன்னது. இதை கண்ட சில பெரிய மிருகங்கள் கோபமடைந்தன. இவ்வளவு பெரிய விருந்து வைத்து இவ்வளவு குறைவா என்று ஒரு யானை சத்தமாக கேட்டது. மற்ற மிருகங்களும் முணுமுணுத்தன. ஆனால் நரி அமைதியாக இருந்தது. அப்போது குகைக்கு வெளியே சில பசியுடன் இருந்த சிறிய மிருகங்களை நரி கவனித்தது. அவர்கள் உள்ளே நடக்கும் விருந்தை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். உடனே நரி எழுந்து, அரசே, உண்மையான விருந்து என்றால் எல்லாரும் சாப்பிட வேண்டும். வெளியே இருக்கும் இம்மிருகங்களையும் உள்ளே அழைக்கலாமா என்று கேட்டது. சிங்கராஜா உடனே ஒப்புக்கொண்டான். பசியுடன் இருந்த மிருகங்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளே வந்தன. ஆனால் சில பெருமைக்கார மிருகங்கள் முகம் சூடித்தன. இவர்கள் நம்மோடு உட்காரவா என்று மெதுவாக பேசிக்கொண்டன. அதை கவனித்த நரி வேலைக்காரர்களிடம், முதலில் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு பரிமாறுங்கள் என்றது. இதை கேட்ட சிலர் இன்னும் கோபமடைந்தனர். ஒரு யானை, நாங்கள்தான் அரசவையினர், எங்களை விட இவர்களுக்கா முன்னுரிமை என்று கேட்டது. ஆனால் சிங்கராஜா அமைதியாக இருந்தான். ஏனெனில் நரி ஏதோ முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தது. சிறிது நேரத்தில் நரி எழுந்து பேச ஆரம்பித்தது. இந்த விருந்தின் உண்மையான சோதனை உணவு அல்ல, மனசுதான். பசியுடன் இருப்பவர்களை பார்த்தும் உதவ மனமில்லாதவர்கள் எப்படி நல்லவர்களாக முடியும்? உண்மையான பெருமை பலத்தில் இல்லை, பகிர்வதில் இருக்கிறது என்றது. அந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரும் அமைதியாகினர். பசியுடன் இருந்த சிறிய மிருகங்கள் கண் கலங்கின. சிங்கராஜா மிகவும் மகிழ்ந்து, நரியே, இன்று நீ உணவை காட்டிலும் பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தாய் என்றான். பெருமைக்கார மிருகங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்தன. விருந்து முடிவில் சிங்கராஜா ஒரு அறிவிப்பு செய்தான். இனிமேல் இந்த காட்டில் நடக்கும் எல்லா விருந்துகளிலும் முதலில் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்றான். அனைத்து மிருகங்களும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டின. நரி சிரித்தபடி, பசியான வயிறு நிறைந்தால்தான் காடும் சந்தோஷமாக இருக்கும் அரசே என்றது. சிங்கராஜாவும் மகிழ்ச்சியாக சிரித்தான். கதையின் நெறி: பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய பண்பு. கருணை எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. உண்மையான பெருமை அன்பிலும் உதவியிலும் உள்ளது. If you want more videos like this, like and subscribe.